ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரசு ஜவுளித்துறையிலிருந்து புதிய பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கம்யூனிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெக்யூமெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல் டெஸ்டினேட்டட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்ன்ற பதவிக்கு தான் வந்து இவங்க ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். நெக்ஸ்ட் இந்த ஜாபை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 3 இயர்ஸ் பீரியடுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொஃபஷனல் அசிஸ்டண்ட் பதவிக்கு இவங்களுக்கான மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா 26,000 பர் மந்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து 2 வருடம் பீரியடுக்கு வந்து 3% வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸ்டைஃபண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் யங் ப்ரொஃபஷனல் டெஸ்டினேட்டட் ஆஸ் எ ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 40 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பெங்களூரில் 4, சென்னையில் 3, டெல்லியில் 3, குண்டூரில் 1, ஹைதராபாத்தில் 4, ஜெய்ப்பூரில் 2, கண்ணூரில் 1, கன்பூரில் 1, கரூரில் 1, மும்பையில் 10 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருப்பூரில் 3, கோயம்புத்தூரில் 5, லுத்தினாவில் வந்து 1, கொல்கத்தாவில் வந்து 1 இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் டெஸ்டினேட்டட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பதவிக்கு பார்த்திங்கன்னா 40 வேகன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா 21 வயதும் மேக்ஸிமம் ஏஜாக வந்து 35 வயதும் வந்து சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரியில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது பிடெக்கில் வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜியும் முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்கிறாங்க. இந்த அதர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் அல்லது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 31 மார்ச் 2024 பூர்த்தி ஆகிருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா செலெக்ஷன் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அல்லது ரிட்டன் டெஸ்ட் பேஸில் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிகளுக்கு எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட் பார்த்திங்கன்னா அவங்க அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ரீஜனுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து ஒவ்வொரு ரீஜன் தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில் வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வென்யூ அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் கம்யூனிட்டி மும்பைக்கு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் கம்யூனிட்டி நவி மும்பைக்கு. 4வது பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் கம்யூனிட்டி சென்னையில் சொல்லியிருக்காங்க. 5 கண்ணூர், 6 கண்ணூர், 7 வந்து கரூரில் சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத்தில் சொல்லியிருக்காங்க. பெங்களூரு, கூர்கிராம், ஜெய்ப்பூர், திருப்பூர், குண்டூர், கோயம்புத்தூர், லுத்தினியா, கொல்கத்தா இந்த இவங்க 40 போஸ்டிங்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட் பண்ண வேண்டிய நீங்கள் எந்த ரீஜனுக்கு வந்து உங்களுக்கு ஓகேவோ அந்த ரீஜனுக்கான அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரீஜனுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டெக்ஸ்டைல் கம்யூனிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ண ஜாப் வேகன்சியில் உள்ள முக்கியமான டீட்டெயிலாம் பார்த்து முடிச்சிடும். இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகிறவங்கலாம் அப்ளை பண்ணுங்கள். மேட்ச் ஆகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள். டிஎஸ் விஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.